ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் டே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் இருக்கலாம். சரி சொல்கிறேன் கேளுங்க என்னண்டு. கடுக்கா எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும், என்ன தெரியுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது சரியா இல்லையாங்கிறது சேர்த்து சொல்லிடுங்க. இந்த கிளைமேட்டு பெருசாக யாருக்குமே ஒத்துக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அது என்ன மாதிரியான கண்டிஷன், ஏன்னா எனக்கெல்லாம் அந்த கிளைமேட் சத்தியமாக ஒத்துக்கூடாது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமாக போகலாலும் பரவாயில்லாமல் அப்படி இப்போ இருக்குது. என்னோடய வாய்ஸ் மோசமாக போகாத அளவுக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரே ஒரு மெடிசன் என்னென்னா கடுக்காய். ஏன்னா நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கடுக்காய் முழு கடுக்காய் வாங்கி அதை உடச்சி அந்த தோடு சாப்பிட்றது. அந்த தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தொலிகிற தோடுன்னு சொல்லுவாங்க தெரிஞ்சு. அந்த தொலி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட இருமல் வந்து அது பயங்கரமாக கட்டுப்படுத்துது. எனக்கு அதை பற்றி எனக்கு பெருசாக ரிசர்ச் பண்ணுறவோ இல்லை எதுவுமே தெரியாது. எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு பர்ஸ்னலாக வேறு லெவலில் யூஸ் ஆகுது. இது வந்து நான் நார்மலாக பார்க்குற பீப்புள்கிட்டே சொல்லுவேன். ஆனால் அது ஏனோ தெரில, ஒரு மெடிசனை நம்புகிறவங்க அது கடுக்காவை நம்ப மாட்டேங்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர். போய் சொன்னோன்னா இதை யார் போட்டு வாங்கி சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சாப்பிட்டு பழகிட்டோன்னா அது பழகிடும். ஆனால் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டுக்கு நான் என்ன ஆகும் அப்படின்னா பேச முடியாது, தொண்டை அடைச்சிக்கிடும், எச்சி கூட முழுங்க முடியாது நேரத்துக்கு, அந்தளவுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிடுவேன். ஆனால் இப்போது இந்த கடுக்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடது வந்து இது வரைக்கும் ஆச்சு, மோசமாக போகவே இல்லை. கடுக்காய் உண்மையாலுமே ரொம்ப நல்ல மருந்து. அதுவும் இந்த தொண்டை போய்ச்சல், இருமல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னது முழு கடுக்காய் வாங்கி அதை உடச்சி தொண்டைக்கு போட்டுக்கோங்க. வாய்க்குள்ள போட்டு சாக்லேட் உதப்புற மாதிரி உதப்பிட்டே இருங்க. அதோட சாறு மட்டும் முழுங்குங்க. சக்கையும் எனக்கு கொஞ்சம் அப்படியே சாறு எல்லாம் இறங்கணும். சக்கையை வந்து இப்படி நல்லா கடிச்சு நல்லா மென்று முழுங்கிடுங்க போதும். எப்படி நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு வாரம் அது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் 3 நாள் ஒரு நாள் எனக்கு ஓகே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்லையா என்னங்கிறத. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது தவறா சரியாங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பை பாய். ஐ எம் யுவர் LMGA ஃப்ரம் ஆல் டைம் நியூ ஒன்.